ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 6 பார்க்க போறோம். கிளவுட் சிம்ல வந்து எப்படி நம்ம ஷெட்யூலிங் அல்காரிதம் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போறோம். ஓகே, அதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் பேசிக் நீட்ஸ் வந்து என்ன அப்படின்னா எக்லிப்ஸ் மேண்டேட்டரியா தேவை. அண்ட் எக்லிப்ஸ் கூட வந்து வி ஹாவ் 3 ஃபைல். ஓகே, ஸோ அதில் நம்ம இம்போர்ட் பண்ணுறது 3 ஃபைல்ஸ் வேணும். அது என்னென்ன ஃபைல்ஸ் அப்படின்னா, one is cloud sim and second one is cloud sim task scheduling master and third one is common math file. எல்லாமே நம்மளுக்கு வந்து நார்மல். ஒன்று வந்து எக்ஸிடபிள் ஜார் ஃபைலு, ரெண்டு வந்து காமன் ஃபைல்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு செப்பரேட் ஃபோல்டரில் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஸோ நவ் இப்போ எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நியூ ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஃபைல் அப்படின்னா இங்கே கிரியேட் நியூ ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஃபார்முலா பண்ணோம், ஃபைலில் போயிட்டு நியூவில் போயிட்டு ஜாவா ப்ராஜெக்ட். ஸோ ஜாவா ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து வி ஹாவ் டு கிவ் ஒன் நேம். ஸோ ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து ஒரு நேம் நம்ம கொடுத்துக்கிறோம். இப்போ டிஃபால்ட் லொகேஷன்ஸ் இருக்கும், அதை எடுத்து வேணும். பிகாஸ் நம்ம இங்கே வந்து இம்போர்ட் பண்ணி ஆகணும். என்ன இம்போர்ட் பண்ணால் கிளவுட் சிம் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ கிளவுட் சிம் ஆல்ரெடி வி ஹேவ் ஸ்டோர்ட் இன் ஒன் ஃபோல்டர். தி ஃபோல்டர் நேம் இஸ் கிளவுட் லேப். அதுக்குள்ள கிளவுட் சிம்னு உனக்கு 3 வெர்ஷன் வந்து 3.0.3 வெர்ஷன்ஸு. ஸோ செலக்ட் பண்ணிட்டு கிவ் நெக்ஸ்ட். ஸோ கொஞ்சம் பில்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் ஸோ மேலே வந்து நம்மளுக்கு 5 ஆப்ஷன்ஸ் இருக்கும், சோர்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் லைப்ரரிஸ்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து லைப்ரரிஸை கிளிக் பண்ணிட்டு ஸோ எக்ஸ்டர்னல் ஜார் ஃபைல்ஸ். ஸோ கிளிக் ஆன் எக்ஸ்டர்னல் ஜார் ஃபைல்ஸ். அந்த ஜார் ஃபைல்ஸில் போயிட்டு வி ஹேவ் ஆட் ஃபார் காமன் மேத் ஃபைல். ஸோ அந்த வெர்ஷன் வந்து கரெக்டாக பார்த்துக்கணும், 3-3.6.1. ஸோ அந்த வெர்ஷன் கொடுத்துட்டு ஓப்பன். ஸோ நவ் கிவ் ஃபினிஷ். ஸோ இப்போ முடிஞ்சுது. ஸோ இப்போ அகைன் நம்ம வந்து நம்ம கிரியேட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணோம்னா இங்கே கிளவுட் சிம் எக்ஸாம்பிள்ஸ்னு ஒன்று வரும். அதை கிளிக் பண்ணால் அதுக்கே நிறைய பேக்கேஜஸ் உள்ள இருக்கும். ஸோ ஏதோ ஒரு பேக்கேஜ் ரெண்டாம கிளிக் பண்ணிட்டு ஸோ அதில் இருக்கிற ஏதோ ஒரு ஃபைல் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்துச்சு அப்படின்னா ஸோ ஓகே, எந்த எரர் இல்லை சொல்லி நம்ம நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணலாம். ஸோ கிவ் ஆஸ் ரன் கொடுத்துட்டு ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன். கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்கள் கீழே இருக்கு பாருங்க 50%. ஸோ அது 100% வந்ததுக்கப்புறம் ஸோ நமக்கு அவுட்புட் வரும். அவுட்புட் வந்தது அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியதுலாம் என்ன அப்படின்னா மாடியூல் கிரியேட் பண்ணணும். ஸோ ஓகே, ஸோ எனக்கு வந்துருச்சு, எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. எனக்கு எல்லாமே அந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட கோடிங் கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த எக்ஸாம்பிள்ஸில் வச்சு கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூவில் போயிட்டு பேக்கேஜ். ஸோ இந்த பேக்கேஜுக்கு வந்து ஏதோ ஒரு நேம் கொடுங்க. நான் ராயின் நேம் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஃபினிஷ். ஸோ இப்போ இங்கே பாருங்க ராயின்ற ஃபோல்டர் நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ராயில் ரைட் கிளிக் பண்ணிட்டு மை பேக்கேஜ் அப்போ ரைட் கிளிக் பண்ணிட்டு ஷோ இன் அதாவது சிஸ்டம் எக்ஸ்ப்ளோரர் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பேக்கேஜ் கிரியேட் பண்ணமோ அந்த பேக்கேஜோட ஃபோல்டர் ஒன்று கிரியேட் ஆயிருக்கும். ஸோ ராயின் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதுக்குள்ள வந்து டிஃபால்ட் ஃபைல் ஒன்று இருக்கும், package.info. ஸோ இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து காப்பி பண்ணி ஒரு ஃபோல்டர் வச்சிருந்தோம். ஸோ அந்த ஃபோல்டரில் வந்து கிளவுட் சிம் டாஸ்க் ஷெட்யூலிங் மாஸ்டர் ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதுக்குள்ள எஸ்ஆர்சிக்குள்ள 4 அல்காதம்ஸ் இருக்கு. FCFS, PSO, ரவுண்ட் ராபின், HFS. ஸோ இப்போ ஏதோ ஒரு அல்காதம் வந்து நம்ம காப்பி பண்ணியில் போட்டு நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஸோ இது வந்து யூட்டில் ஃபைல்ஸ் ஒன்று இருக்கும். இது வந்து காமன் ஃபார் ஆல். ஸோ எந்த நம்ம அல்காதம் ரன் பண்ணாலுமே அந்த காமன் ஃபைல் வந்து 3 ஃபைல் வந்து டிஃபால்ட்டாக நம்மளுக்கு தேவை. ஸோ நான் இப்போ வந்து FCFS பண்ண போகிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி அதுக்கு அந்த டிஃபால்ட் ஃபைல் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நான் போயிட்டு என்னோட அந்த ஃபோல்டர் நம்ம ஆல்ரெடி நம்ம ஓப்பன் பண்ண இல்லையா அந்த ஃபோல்டரில் போய் நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இதுலேயே நம்ம என்ன பண்ணோம், யூட்டில் ஃபைல்ஸை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம். ஸோ யூட்டில் ஃபைல்ஸு காப்பி பண்ணிட்டு இதையும் போய் நம்ம அங்கே பேஸ்ட் பண்ணணும். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் டோட்டல் நம்ம 6 ஃபைல் வந்துருக்கும். இஸ் த டிஃபால்ட் ஃபைல். மீது ரெண்டுமே வந்து FCFS. இந்த யூட்டில் வந்து இஸ் காமன் ஃபைல். ஸோ பேக் டு நம்ம வந்து எக்லிப்ஸ் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் போயிட்டு ஃபைலில் போயிட்டு ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம அந்த ராயின்ற பேக்கேஜ் கீழே நம்மளோட 5-6 பேக்கேஜஸ் வந்துடும். இந்த டிஃபால்ட் பேக்கேஜ். ஸோ இப்போ இங்கே வந்து நமக்கு எல்லாமே எரர் அடிக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம பேக்கேஜோட நேம் என்ன ராய். இப்போ நம்ம ஓனா ஓப்பன் பண்ணி பேக்கேஜோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணணும். யூட்டில்ஸ் இருக்கு, அதை வந்து எடுத்துட்டு ராயின் நம்ம கொடுத்துட்டோம்னா அதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி டேட்டா சென்டர் அதுலேயும் போயிட்டு யூட்டில்ஸ்னு இருக்கு, நான் அதோட பேக்கேஜ் நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அகைன் FCFS-ஓட அல்காரிதம் அதுலேயும் சேஞ்ச் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் டேட்டா சென்டர்
அதுலேயும் போயிட்டு பேக்கேஜை சேஞ்ச் பண்ணிடுறோம், நேம் சேஞ்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒன் இஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டு ஃபைலில் போயிட்டு சேவ் அப்படி கொடுத்தோம்னா எல்லாமே நம்மளுக்கு சேவ் ஆகிடும். ஸோ இப்போ போய் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எல்லா ஃபைலுமே ஆட் பண்ணுறோம். இப்போ போய் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், என்னோட FCFS போய் நான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோன்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன் கொடுத்தோம் அப்படின்னா என்னோட ப்ரோக்ராம் வந்து வந்துருச்சு. ஸோ என்னோட FCFS வந்து எல்லாமே சக்ஸஸ் வந்துச்சு. ஸோ எனக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம், ஷெடியூலிங் அல்காரிதம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும். ஸோ வித் தட் யூசிங் CloudSim. ஸோ CloudSim இல்லாமல் நம்ம எக்லிப்ஸில் வந்து வித் ஹெல்ப் ஆஃப் CloudSim யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா ஷெடியூலிங் அல்காரிதம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதே மாதிரியாக நம்ம ரவுண்ட் ராபின் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ PSO பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ எல்லாமே காமன் திங்ஸ். நம்ம FCFS பண்ணோம், அது PSO பண்ணலாம், ரவுண்ட் ராபின் பண்ணலாம், HFS பண்ணலாம். என்ன ஃபைல் எக்ஸிக்யூட் பண்ணாலும் காமன் ஃபைல் வந்து நம்மளுக்கு யூட்டில் ஃபைல்ஸ் தான்.